Anita sister, are we good to go? Start Yes, பண்ணலாமா? yes, brother. Start பண்ணுங்க. ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். இந்த 21 நாள் சவால்ல இவ்வளோ பேர் கலந்துக்கிட்டதை நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட் அவர் செஷன், இன்னைக்கு இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சியை ஆரம்பித்து எனக்கு வந்து 6 மாதத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க? அவங்கெல்லாம் கை தூக்கலாமா? ஒரு கணக்குக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆடியன்ஸ் பற்றி. ஓகே. நிறைய கைகள் தெரியுது. சரி. நம்ம இந்த செஷனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளை மையப்படுத்திக்கலாம். மையப்படுத்துதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தன்மை கூடயோ இல்லை இயற்கை கூடயோ அந்த இறை நிலை கூடயோ நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய இந்த மனதையும் இந்த உணர்வு நிலையையும் அது கூட லயப்படுத்துதல் தான் இந்த மையப்படுத்துதல். இந்த பயிற்சியை இதை செஞ்சுட்டு நம்மளோட செஷனை ஆரம்பிச்சுக்கலாம். எல்லாரும் நம்மளுடைய கண்களை மூடிக்கிட்டு ஒரு நிமிஷம் நம்ம இருதயத்துல இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மையையும், சில பேருக்கு அது குருவா இருக்கலாம், சில பேருக்கு அது இயற்கையா இருக்கலாம், சில பேருக்கு அவங்க வணங்கக்கூடிய இறைவனா இருக்கலாம், சில பேருக்கு எங்கும் நிறைந்திருக்கும் ஆற்றலா இருக்கலாம். ஸோ எங்கும் நிறைந்திருக்குங்கிறப்ப அது நம்மளுக்கு உள்ளேயும் அது இருக்கும். அந்த தன்மை கூட நம்ம இப்ப இணைச்சுக்கலாம். ஓகே. ஸோ எல்லாரும் நிதானமாகவும் பொறுமையாகவும் அப்படியே கண்களை திறந்து நம்ம இந்த செஷனுக்குள்ள வரலாம். ஸோ இது வரைக்கும் கடந்த 3 நாட்கள்ல முதல் நாள் வந்து பி புள்ளி சுத்திகரிப்பை பற்றியும், அங்க ஏற்படக்கூடிய உணர்வு உணர்ச்சி நிலைகள் அதை எப்படி சரிவர சீர்படுத்துறது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். 2வது நாள் வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் பிரார்த்தனை. எப்படி இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பிரார்த்தனை சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய மித்த கோயிலில் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளாக இருக்கலாம், இல்லை ஒரு குரூப் மெடிடேஷனில் செய்யக்கூடிய பிரார்த்தனையாக இருக்கலாம். இதுல எல்லாம் இருந்து எப்படி இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பிரார்த்தனை வந்து வேறுபட்டு இருக்கு அப்படிங்கிறதும், இதுல நம்ம எதையெல்லாம் வந்து உபயோகிக்கிறோம், அந்த தெய்வீக நிலையை பற்றியும், அதை போய் அடையிறதுக்கு என்னென்ன சவால்கள் நம்ம சந்திக்கிறோங்கிறதையும், அங்க நம்மளை கூட்டிட்டு போய் நிப்பாட்டுறதுக்கு யாருடைய உதவிகள் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இது எல்லாத்தையும் இந்த பிரார்த்தனையில நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம். 3வது நாளா வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம். இந்த தியானம்ங்கிறது மித்த தியான பயிற்சிகள்ல இருந்து எப்படி அது வேறுபட்டு இருக்குது, இதுல முக்கியமா வந்து பிரணாகுதி, அதாவது பிராணசிய பிராணகா அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஒரு உயிர் ஆற்றல்.
எப்படி அதை உபயோகப்படுத்தி தியான முறையை, அந்த தியான பயிற்சியை எப்படி செய்யறது அப்படிங்கிறது, இந்த 3 விஷயத்தையும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பிரார்த்தனை நிறைந்த பரிந்துரைகள். அதாவது இந்த பிரார்த்தனை நிறைந்த பரிந்துரைகள் இதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் நம்மளுடைய மனசை பத்தியும், மனம் எவ்வாறு எண்ணங்களை உற்பத்தி செய்யுது அப்படிங்கிறத பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அதுக்குள்ள போறதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட், ஒரு இனிப்பு பலகாரத்தை நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபர், இப்ப அவங்க உங்க கூட உட்கார்ந்துருக்காங்க, நீங்க அவங்க கூட உரையாடுறீங்க. ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு, நல்ல ஒரு ஹாப்பி மூமெண்ட், அப்படியே நம்ம வயிறு குலுங்க குலுங்க சிரிச்ச ஒரு தருணம், அதை நினைவுபடுத்துங்க. ஓகே, எல்லாரும் கண்களை திறந்து வெளியில வரலாம். எத்தனை பேரு ஆம், அந்த தங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட்டை பத்தி நினைக்கும் போது அந்த ஸ்வீட் அவங்க கண்ணுக்கு முன்னாடி வந்துச்சு? கை தூக்கலாமா? எத்தனை பேருக்கு தங்களுக்கு பிடிச்ச நபர் அவங்க நம்ம கூட உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அந்த நபருடைய எண்ணமோ உணர்வோ அது ஏற்பட்டுச்சு? நம்ம கடைசியா இல்ல நம்ம வந்து சந்தோஷமா இருந்த தருணங்கள் அதையெல்லாம் நினைக்கும் போது எத்தனை பேருடைய முகத்துல உண்மையிலேயே ஒரு புன்னகை, ஒரு சிரிப்பு ஏற்பட்டுச்சு? அவங்க எல்லாம் கொஞ்சம் கை தூக்கலாமா? ஓகே. இப்ப இதுல ஏதாவது உண்மையிலேயே நம்ம கிட்ட இருக்குதா? இப்ப இப்ப அது நடக்குதா? நம்ம கையில அந்த ஸ்வீட் இருக்குதா? அந்த நபர் உண்மையிலேயே நம்ம கூட இப்ப இருக்காங்களா? இல்ல. ஆனா இருந்தாலும் எப்படி இதையெல்லாம் வந்து நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது அது திரும்பியும் அதே உணர்வை கொடுக்குது. அப்ப இது என்ன செய்யுது அப்படின்னா, நான் என்ன மாதிரியான ஒரு உணர்வை எடுத்து வைக்கிறேனோ அங்க அந்த உயிர் ஆற்றல் பாயுது. அப்ப எப்பயோ நடந்த ஒரு நல்ல சம்பவம், ஒரு நல்ல உணர்வு திரும்பியும் இப்ப எனக்குள்ள ஒரு உயிர் ஆற்றலை கொடுக்குது. அப்ப இது எதை குறிக்குது அப்படின்னா, எண்ணங்களுக்கு உயிர் இருக்கு, உயிர் சக்தி இருக்கு. நம்ம நிறைய பெரியவங்க எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், எண்ணம் போல் வாழ்க்கை. இங்க இந்த ஸ்லைட்ல பார்த்தோம் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் அதே தான் சொல்றாரு. நமது எண்ணங்களே நம்மை உருவாக்கியுள்ளன. இப்ப நம்ம எப்படி இருக்கோமோ, என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்றோம், நம்ம உடல் எப்படி இருக்கு, மனம் எப்படி இருக்கு, உணர்வுகள் எப்படி இருக்கு, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கு, நம்ம பொருளாதாரம் எப்படி இருக்கு, நம்ம மன நிம்மதி எப்படி இருக்கு, நம்மளுடைய உறவுகள் எப்படி இருக்கு, இது எல்லாத்துக்கும் பின்னாடியுமே நம்மளுடைய எண்ணங்கள் ஒரு பெரிய பங்களிக்குது அப்படிங்கிறத அவர் சுவாமிஜி சொல்றாரு. இத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். ஒரு நாளைக்கு நம்மளுடைய மனம் வந்து 60,000ல இருந்து 80,000 எண்ணங்கள் வரைக்கும் அது உற்பத்தி செய்யுது. மேபி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த யங்ஸ்டர்ஸ் நிறைய யூடியூப் இதுல எல்லாம் கூட பார்க்க முடியுது. ஓவர் திங்கிங், அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த 80,000 எண்ணங்களை எல்லாம் தாண்டி 1,00,000, 1,50,000, 2,00,000 வரைக்கும் போயிரும் போல. அந்த அளவுக்கு நம்ம எல்லாருமே இன்னைக்கு வந்து நிறைய சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப இந்த சிந்தனைகள் எல்லாத்துலயுமே என்ன அப்படின்னா, இயற்கையில ஒரு விதி இருக்கு. என்னன்னா, சக்தி அது எப்பயுமே எண்ணங்களை பின்தொடரும் அப்படின்னு. ஒரு நேர்காணல்ல இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா ஒரு நிகழ்வை பத்தி சொல்லியிருப்பாரு. அவர்கிட்ட வந்து அந்த நெறியாளர் இந்த கேள்வியை கேட்கிறாங்க, நீங்க எப்படி வந்து இசைக்குள்ள வந்தீங்க அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு, ஒரு நாள் வந்து அவங்களுடைய நண்பர்கள் இவங்க எல்லாரும் வந்து சேர்ந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இளையராஜா அவருடைய படைப்புகளை பத்தி, அந்த பாடல்கள், அவங்க வாழ்க்கையில ஏற்படுத்தின தாக்கங்கள், இதை பத்தியும்லாம் வந்து அவங்க ரொம்ப பிரமிச்சு பேசியும், ஆனா ஒரு கட்டத்துல வந்து
அதுக்கு மேல அது இல்லாம போயிடுமோ? அவருக்கு அப்புறம் அதே மாதிரியான பாடல்கள் கொண்டு வர்றதுக்கும், அந்த லெகசி அந்த பரம்பரை கொண்டு வரக்கூடிய இது எல்லாமே நின்னு போயிருமோ? அப்படிங்கிற ஒரு வருத்தமும், கவலையும் அவங்க நண்பர்கள் கிட்ட அவர் பார்த்தாரு. அப்ப அ இது அவருக்குள்ள ஒரு தாக்கத்த ஏற்படுத்துது. அப்ப அந்த கணமே அவரு முடிவு பண்றாரு. அதுவரைக்கும் இசைனா ஒரு பெரிய ஆர்வமோ, அத பத்தின பெரிய ஞானமோ இல்லாத ஒரு யுவன் சங்கர் ராஜா, நாளையிலிருந்து நான் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகுறேன். அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு. இதே மாதிரி அ புத்தரோட வாழ்க்கையிலயும் நம்ம பார்க்கலாம். அதுவரைக்கும் சித்தார்த்தா மன்னரா வாழ்ந்த ஒருத்தரு, ஒரு நாள் ஊர்வலம் போகும்போது, அங்க இருக்கக்கூடிய வயோதிகர்களையும், வியாதியில இருக்கிறவங்களையும் பார்த்த உடனே, அவருக்குள்ள ஒரே ஒரு எண்ணம் தான் அது வருது. எது நிரந்தரம்? இந்த எண்ணம் அவர வந்து அவருடைய மன்னர் வாழ்க்கை, அதாவது அந்த வாழ்க்கையில எல்லாமே இருக்கும். அவரு சொன்னா யாருடைய உயிரை வேணாலும் பறிக்க முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்த ஒரு வாழ்க்கை, அவர் உதறி தள்ளிட்டு, எது நிரந்தரம்? அப்படிங்கிறத நோக்கி அவர வந்து கொண்டு போயிடுச்சு. ஒரு ஒரு சூழ்நிலை தான் வந்து ஒரு எண்ணத்த உருவாக்கி, அந்த எண்ணம் தான் நம்மளுக்குள்ள உணர்வுகள உருவாக்குது. உணர்வுகள் வார்த்தைகளாவும், செயல்களாகவும் நம்மளுக்குள்ள மாற்றத்தையும், தாக்கத்தையும் ஏற்படுத்திக்கிட்டே வருது. அப்ப இன்னைக்கு நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி மேபி இந்த 80,000 எண்ணங்கள் நம்ம உற்பத்தி செய்யலாம்ங்கிறத வச்சுக்கலாம். இதுல எவ்வளவு வந்து பாசிட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும்? பாசிட்டிவ விட நெகட்டிவ் தாட்ஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். இல்லையா? அப்ப அதன் வடிவுல தான் இந்த உயிர் சக்தியானது அவங்க நம்மளுடைய எண்ணங்கள் வழியா நம்ம வாழ்க்கைய மாத்திக்கிட்டே இருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம், இல்ல ஒரு ஹோட்டலுக்கு போணும், இல்ல ஒரு டிராவல் பண்ணி இப்ப வந்து சென்னையில இருந்து நான் மதுரைக்கு போகணும் அப்படின்னு ஒரு விஷயத்த பிளான் பண்ணும்போது, இன்னைக்கு நம்மளுக்குள்ள நிறைய எதிர்மறை எண்ணங்கள் வந்து உருவாக ஆரம்பிக்குது. எனக்கு வந்து சரியான பஸ் கிடைக்குமோ? பஸ் கிடைச்சாலும் சரியான சீட்டு கிடைக்குமோ? அதுல ஏசி ஒர்க் ஆகுமோ? கரெக்டான டைம்ல பஸ் வருமா? அ என்னோட பயணம் சேஃபா இருக்குமா? கரெக்டான டைம்ல நம்மள கொண்டு போய் சேர்ப்பாங்களா? கரெக்டான இடத்துல நிப்பாட்டுவாங்களா? ஃபுட் கிடைக்குமா? இந்த மாதிரி நெறையா வந்து எதிர்மறை எண்ணங்கள் தான் இன்னைக்கு வந்து நம்மளுக்குள்ள நெறைய உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கு. ஒரு மாசம் நம்ம வந்து நம்ம வீட்ட பூட்டிட்டு வெளியூருக்கு போயிடுறோம். திரும்ப வந்து அந்த வீட்ட திறந்து பார்க்கும்போது வீடு முழுக்க குப்பையா இருக்கு. அப்ப நம்ம வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்? என்ன இந்த வீடு முழுக்க குப்பையா இருக்குதே! இந்த வீட்ல வந்து என்ன ஒரு கிளீனாவே இல்ல. எந்த ஒரு பொருள்லயுமே வந்து சுத்தமே இல்ல. அப்படின்னு நம்ம அத மட்டுமே சொல்லிட்டு நிப்பாட்டிருவோமா? இல்ல டக்குனு கையில ஒரு தொடப்பத்தையோ, ஒரு விளக்கமாரியோ எடுத்து அத கூட்ட ஆரம்பிச்சு, எல்லாத்தையும் துடைக்க ஆரம்பிச்சு, நம்ம அத செய்ய அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, எந்த ஒரு நபர்கிட்டயுமே இப்போ உட்கார்ந்து பேசணும் அப்படின்னா, அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் வார்த்தைகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, "என்ன பிரதர் இது? வாழ்க்கை முழுக்க கஷ்டமாவே இருக்கு. ஒரே வலியும், வேதனையுமா இருக்கு. பயமும், கோவமும் தான் அதிகமா இருக்கு." ஒண்ணு என்ன இருக்குதோ, பிரச்சனைய பத்தி மட்டுமே தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம் இல்லையா, இன்னொரு விதமா, "என்ன பிரதர் பணமே இல்ல, நிம்மதியே இல்ல, சந்தோஷமே இல்ல." அப்படின்னு இல்லாத விஷயங்கள தான் இல்லன்னா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அம் பைபிள்ல வந்து ஒரு ஒரு வசனம், ஒரு வாக்கியம் ஒண்ணு வரும். உலகம் முழுக்க இருளா இருந்துச்சாம். அப்ப கடவுள் வந்து அத பார்த்துட்டு, "என்ன ஒரே இருட்டா இருக்குதே!" அப்படின்னு அவர் நினைக்கலையாம். "என்ன ஒளியே இல்ல" அப்படின்னு அவர் நினைக்கலையாம். அவர் என்ன நினைச்சாராம், "ஒளி உண்டாக கடவது." அதாவது எது இருக்குதோ அதையும் அவர் சொல்லல. எது இல்லையோ அதையும் அவர் சொல்லல. எது வேணுமோ அத அவர் சொன்னாரு. அப்படிங்கிறத அதுல இருக்கிறவங்க வந்து போதிக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலயும் தேவைப்படுற ஒரு அங்கமா இருக்கு. நம்மளும் எது எனக்கு வாழ்க்கையில வேணும்? எனக்கு என்ன வேணும்? நல்ல ஆரோக்கியம் வேணும், நல்ல சந்தோஷம் வேணும், நல்ல மகிழ்ச்சியா, நல்ல நல்ல பொருளாதாரம், நல்ல சூழ்நிலை, நல்ல உறவுகள் இதுதான் நம்மளுக்கு தேவை. அப்ப நம்மளோட மனம் அப்படிங்கிறது இட் இஸ் அ டூல், ஒரு கருவி. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம வீட்ல வந்து கரண்ட் சப்ளை இருக்குது. நான் வந்து டிவிய போடணும்னு நெனைக்கிறேன்.
ஆனா சுவிட்சை போட்டா லைட் எரியுது. அந்த மாதிரி நான் வந்து டிவி ஆன் பண்றேன். அப்ப நான் வந்து ஒரு இன்னைக்கு நடக்கக்கூடிய ஐபிஎல் மேட்ச் ஒண்ணு பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுல வந்து நியூஸ் சேனல் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப நியூஸ் சேனல்ல என்னைக்காவது நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்களா? எப்ப பாரு சோகமான விஷயங்களும், அசம்பாவிதங்களும், உலகம் முழுக்க எப்படி நடக்குது, போர்க்களமா இருக்குது, எவ்வளவு உயிர்கள் பலியாகுது அப்படின்னு எதிர்மறையான விஷயங்கள் தான் நிறைய போதிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டுமே இருந்துகிட்டே இருக்காங்க. இதே மாதிரி தான் நம்ம மனமும். நம்ம மனம் நான் வந்து இதை செய்யணும் அப்படின்னு, என் வாழ்க்கையில் இது நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா என் மனதை நான் வந்து எப்படி பயிற்சி செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னா, எப்ப பாரு எதிர்மறையாவே யோசிக்கிற மாதிரியே தான் நான் வந்து அதை பயிற்சி செஞ்சு வச்சிருக்கேன். ஆனா இப்ப இந்த மாதிரி எதிர்மறையா நம்ம யோசிக்கிறதுக்கு பதிலா, நம்மளுக்கு வாழ்க்கையில என்ன வேணும், எது இருந்தா நல்லா இருக்கும், எது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிறத நோக்கி கொஞ்சம் அதை ஃபைன் டியூன் பண்ண வேண்டியது இருக்கு. கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள கொஞ்சம் இந்த பக்கமும் பாருங்க அப்படின்னு இதை நோக்கி திருப்ப வேண்டியதா இருக்கு. இது அப்ப இது வந்து எப்படி இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த பிரார்த்தனை நிறைந்த பரிந்துரைகள்ல இதை வந்து நம்ம எப்படி சாத்தியப்படுத்துறது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம முதல் 3 நாள் பார்த்த மாதிரி நம்மளோட பி புள்ளி அது எங்க நம்மளுடைய செஸ்ட் ரீஜியன்ல நம்ம நெஞ்சு பகுதியில எங்க அது லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து பிரதர் வீரபாபு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லாருமே அதை செஞ்சு பார்த்தோம். அதை வந்து இப்போ நம்ம சுத்தம் பண்ணியாச்சு. அடுத்து நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பிரார்த்தனை. ஓ மாஸ்டர், மனித மனித வாழ்வின் உண்மை லட்சியம் நீரே. நாங்கள் ஆசைகளுக்கு அடிமைகளாய் இருப்பது எங்கள் முன்னேற்றத்தை பாதிக்கின்றது. எங்களை அந்த நிலைக்கு அழைத்து செல்லும் ஒரே தெய்வமும் சக்தியும் நீரே அப்படிங்கிற அந்த பிரார்த்தனையும் சொல்லி நம்ம தியானத்துக்கும் பண்ணி இப்ப தியானம் பண்ணி முடிச்சாச்சு. தியானம் பண்ணி முடிக்கும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு கண்டிஷன், ஒரு உணர்வு நிலை ஒண்ணு வழங்கப்பட்டிருக்கும். அந்த உணர்வு நிலை அப்படிங்கிறதுல இந்த பிரணாகுதி நிறைய உயிர் சக்தியை கொடுத்துருக்கும். நிறைய பேர் தியானம் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா ஓகே எனக்கு ஹாப்பியா இருக்குது, நல்லா ஜாய்ஃபுல்லா இருக்குது, நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்குது, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனா நம்ம டே டு டே லைஃப்ல ஆக்டிவிட்டீஸ்ல ஓகே இப்போ அடுத்து என்ன செய்யணும், டீ குடிக்கணும், காஃபி குடிக்கணும், அடுத்து வேலைக்கு போகணும், ஆஃபீஸுக்கு கிளம்பணும், பைக் எடுக்கணும், கார் எடுக்கணும் அப்படின்னு நம்ம டே டு டே லைஃப்ல போகும்போது நம்ம இந்த தியானம் பண்ண அந்த நிலையை வந்து அப்படியே விட்டுறோம். அந்த உயிர் சக்தியை எப்படி ஒரு பக்கெட்ல இருக்கக்கூடிய தண்ணியை வந்து மொத்தமா கீழே ஊற்றி விடணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து விட்டுறோம். அப்ப இது என்ன செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னா, எப்படி தண்ணியை வந்து ஒரு ஹோஸ் மூலியமா கொண்டு வந்து எங்க தேவையோ அங்க வந்து அந்த ஹோஸ் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்குது. அந்த மாதிரி இந்த உயிர் சக்தியை, இந்த உயிர் ஆற்றலை நம்ம வந்து முறையா சரியான திசையில சரியான நோக்கத்துக்கு அதை வந்து நம்ம திருப்ப வேண்டியது இருக்கு. அப்ப நம்ம தியானம் எதுக்கு செய்ய வந்திருக்கோம் அப்படின்னா, மன நிம்மதி, உடல் ஆரோக்கியம், சந்தோஷம், இது எல்லாமே இது தேவை அப்படிங்கிறதுக்காக நம்ம எதை நோக்கமா வச்சிருக்கோம் அப்படின்னா, பல பேர் பல பேருக்கு அது தங்களுடைய குருநாதரா இருக்கலாம், பல பேருக்கு அது வந்து இயற்கையா இருக்கலாம், பல பேருக்கு தங்களுடைய அது வழிபடக்கூடிய தெய்வமா அது இருக்கலாம். இவங்க எல்லார்கிட்டயுமே என்ன ஒரு ஒத்துமை இருக்கு அப்படின்னா, இவங்க எல்லார்கிட்டயுமே இறை நிலை, இறை தன்மை, அதுல நிறைய உயிர் சக்தி நிறைஞ்சிருக்கு. இது இந்த இயற்கை தன்மை, இதோட தன்மை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தாங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே அது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். சூரியன் வந்து நம்மளுக்கு தேவையான ஒளியையும் வெப்பத்தையும் கொடுத்துட்டே இருக்கு. பூமி தாய் எல்லா உயிர்களுக்கும் தேவையான போஷாக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. கடல் மீன்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு, அதுகளுக்கு தேவையான உயிரை கொடுத்துக்கிட்டே இருக்கு. மரங்கள் நிறைய கனிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப எப்ப இந்த மாதிரியான ஒரு உயர்ந்த நிலைய, உன்னத நிலைய நோக்கி நான் போகணும், இன்னும் உள்ள நிறைய மனிதத்தன்மை வளரணும் அப்படிங்கிறத என்னோட வாழ்க்கையின் லட்சியமா நான் வச்சிருக்கேன். அப்ப எனக்கான
சூழ்நிலையோ, எனக்கான எண்ணமோ அதை நோக்கி கொஞ்சம் திரும்ப ஆரம்பிக்கும். அப்ப நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்? நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுடைய தேவைகளை நம்ம உணர ஆரம்பிக்கிறோம். அப்ப நம்மளும் அவங்க இயற்கை செய்யக்கூடிய ஒரு பணியை நம்மளும் அவங்க கூட கைகோர்த்துக்கிறதுக்கு, என் குருநாதர் என்ன பணி செய்யணும்னு நினைக்கிறாரோ அதுல நானும் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலை, நம்ம வாழக்கூடிய பகுதியா இருக்கலாம், இல்ல உலகம் முழுக்க நடக்கக்கூடிய இந்த போர்க்களமா இருக்கலாம். இது எதுவுமே நம்மளுக்கு வந்து நிம்மதியோ சந்தோஷத்தையோ கொடுக்கறது இல்லை. ஐஸ்லாந்து, கேமன் ஐலாண்ட், பவுலோ ஐலாண்ட், ஈவன் இன் பாண்டிச்சேரியில வந்து ஆரோவில், இந்த மாதிரி உலகம் முழுக்க சில பகுதிகள் இருக்கு. அங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குன்னு போலீஸ் கிடையாது, ஆர்மி கிடையாது. ஏன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கிரைம் ரேட், அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப நம்மளோட நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு உலகத்தை உருவாக்குறது தான் நம்மளுடைய நோக்கமாகவும் இருக்கு, இயற்கையோட நோக்கமாகவும் இருக்கு. இது எப்படின்னா, இப்ப நைட்டு தலைவலியோட நான் ஒண்ணு படுக்கிறேன், இல்ல மன ஒரு உளைச்சலோட நான் ஒண்ணு படுக்கிறேன். தூங்கி எந்திரிக்கும் போது இந்த உடல் என்ன பண்ணுது அப்படின்னா, என் மனசுல இருக்கக்கூடிய கவலைகளையும் உடல்ல இருக்கக்கூடிய வலி வேதனைகளையும் அது திரும்ப சரி செஞ்சு திரும்ப ஒரு சமநிலைக்கும் ஆரோக்கியமான நிலைக்கும் அது கொண்டு வருது. இப்ப இயற்கை வந்து எப்பயுமே தன்னை சுத்திகரிக்கிறதுலையும், தன்னை சமநிலைக்கு கொண்டு வர்றதுலையும், ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறதுலையும், எல்லாருக்கும் நிறைந்த அன்பையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கறதுலையும் தான் அதோடைய நோக்கம் இருந்துகிட்டே இருக்கு. இதை செய்யறதுல நம்மளுடைய பங்கு எவ்வாறு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பரிந்துரைகள் மூலயமா நம்ம பார்க்க போறோம். அப்ப நான் தியானம் பண்ணி நான் நிறைய உயிர் சக்தியை வாங்கி வச்சிருக்கேன். இத நான் வந்து இந்த பரிந்துரைகள் மூலயமா அதை வந்து நான் யூட்டிலைஸ் பண்ண போறேன், அதை உபயோகிக்க போறேன். நான் இதை ஒரு தடவை நான் வாசிச்சிடுறேன். நம்மை சுற்றியுள்ள அனைத்தும் காற்று துகள்கள், மக்கள், பறவைகள், மரங்கள் என நம்மை சுற்றியுள்ள அனைத்தும் கடவுளின் நினைவில் ஆழ்ந்து மூழ்கி உள்ளன. அனைத்தும் மூலாதாரத்துடன் ஒன்றிணைந்து உள்ளன. மென்மேலும் அமைதியும் மிதத்தன்மையும் வளர்கிறது. நான் இங்கிலீஷ்ல ஒரு தடவை சொல்லிடுறேன். Everything surrounding us, the air particles, the people, the birds, the trees, everything around us is deeply absorbed in godly remembrance. All are in osmosis with the source and developing increased peacefulness and moderation. இந்த பயிற்சியை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி இதை எப்ப செய்யலாம், எப்படி செய்யலாம், எங்க செய்யலாம், இதோட நன்மைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை பயிற்சி செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இதை எங்க செய்யலாம் அப்படின்னா, இதை எங்க வேணாலும் செய்யலாம். நம்ம இருக்கக்கூடிய நம்ம வீட்டிலேயே செய்யலாம், நம்ம அலுவலகத்துல செய்யலாம், நம்ம பயணப்படும் போது பைக்ல ஓட்டும் போதோ, இல்ல கார் ஓட்டும் போதோ, இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், ஒரு மார்க்கெட்டுக்கு போறேன், ஒரு ஹோட்டலுக்கு போறேன், அங்க போய் உட்காரும் போது அதுக்குன்னே உரிய சூழ்நிலைகள் தான் அங்க இருக்கும். ஆனா இப்ப நம்ம என்ன பொறுப்பெடுத்திருக்கோம் அப்படின்னா, நான் வந்து இயற்கையில ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய, மனிதத்தன்மையில மேம்படணும் அப்படிங்கிறத நோக்கமா வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர். அப்ப நம்ம கையில என்ன இருக்கு? நம்ம கையில ஒரு யுனிவர்சல் ரிமோட். எது அப்படின்னா நம்மளுடைய மனம். அப்ப அங்க என்ன மாதிரியான சூழ்நிலைகள் வேணா இருக்கலாம், என்ன வேணா நடந்துகிட்டே இருக்கலாம். அப்ப நான் என்ன செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அங்க ஒரு 2 நிமிஷம் உட்காந்து எனக்குள்ள இருக்கக்கூடிய இறையாற்றலோட அதை இணைச்சுக்கிட்டு இந்த பரிந்துரைகள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நான் செய்ய ஆரம்பிக்கலாம். இதை எப்ப செய்யலாம்? இதை எப்பனாலும் செய்யலாம். காலையில எந்திரிச்ச உடனே செய்யலாம், தியானம் பண்ணதுக்கு அப்புறம் செய்யலாம், மதிய இடைவேளையில உணவு சாப்பிடும்போது எல்லார் கூடயும் இருக்கும்போதும் செய்யலாம், சாயங்கால நேரத்துல வெளியில நான் ஒரு வாக்கிங் போறேன் அங்கேயும் செய்யலாம், இரவு படுக்க போறேன், இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி அப்பயும் அதை செய்யலாம். இதை எப்படி செய்யணும்? இந்த மாதிரி நிறைய சஜஷன்ஸ் வரும்போது நம்மளுக்கு முதல்ல நம்ம அதை மனசை வச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி செய்வோம். நம்மளுடைய அறிவு இதுல ஒரு பெரிய பங்காற்றும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் இதை அறிவுல இருந்து செய்யாம, அறிவுல இருந்து கொஞ்சம் அதை உள்வாங்கி நம்மளுடைய மனசுக்கு அதை கொண்டு வாங்க.
மனசுல இருந்து அதோட அந்த தன்மை வந்து மிக இலகுவாகி அப்படியே அது சூட்சமமா அது போய் எனக்குள்ள அது ஒரு உணர்வா மாறி அது எனக்குள்ள இருந்து எழும்பி ஒரு அலையா உருவாகி அப்படியே என்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்கும், தொலைதூரத்துல இருக்கிறவங்களுக்கும், எல்லா மனிதர்களுக்குள்ளயும், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளயும், எல்லா உயிருள்ள உயிர் அற்ற எல்லா பொருட்களுக்குள்ளயும் இது போகட்டும் அப்படிங்கிறத இது செய்யலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய பரிந்துரை. இது செய்யறதுனால நம்மளுக்கு என்ன நன்மைகள்? எப்பெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரியான பிரார்த்தனைகள்ல ஈடுபடுறோமோ, அப்ப இயற்கை மித்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நம்மளோட கமிஷனை அது கொடுக்குது. இது வந்து பரேட்டல் லா அப்படின்னு 80-20 ரூல் படி சொல்லுவாங்க. நம்மளுக்குள்ள எழும்பக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை இது சுத்தம் பண்ணுது. இயற்கையோட பணியில நம்மளும் ஈடுபடுறதுனால நம்மளுக்குள்ள மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நம்மளுக்கு தேவையான உடல் ஆற்றலையும் அது வழங்குது. அப்ப இந்த மாதிரியான எண்ணங்கள் நம்மளுக்குள்ள உருவாகிட்டே இருக்கும்போது கண்டிப்பான முறையில நம்ம போகக்கூடிய இடங்கள், நம்ம சுத்தி இருக்கக்கூடியவங்க, நம்மளுடைய குடும்பத்தினர்கள், நம்மளோட குழந்தைகள், நம்ம அப்பா அம்மா, நம்ம வீட்டை சுத்தி இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே அது ஒரு நன்மையை வழங்கிக்கிட்டே இருக்கு. அது போக நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் இது பயங்கரமா உதவி செய்யும் அப்படின்னு தாஜியும், நம்மளுடைய பரிணாம வளர்ச்சி, அதாவது இந்த கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் ஆகுறதுக்கும் இது வந்து நிறைய உதவிகளை செய்யும் அப்படின்னு பாபுஜியும் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. இத அப்படியே நம்ம ஒரு பயிற்சியா அதை செஞ்சு பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடிக்கோங்க. நான் இதை வாசிக்கிறேன். இதை அப்படியே உங்களுடைய மனசுக்குள்ள உள்வாங்கிக்கோங்க. நம்மை சுற்றியுள்ள அனைத்தும், காற்று துகள்கள், மக்கள், பறவைகள், மரங்கள் என நம்மை சுற்றியுள்ள அனைத்தும் கடவுளின் நினைவில் ஆழ்ந்து மூழ்கியுள்ளன. அனைத்தும் மூலாதாரத்துடன் ஒன்றிணைந்து உள்ளன. மென்மேலும் அமைதியும் மிதத்தன்மையும் வளர்கிறது. இந்த எண்ணத்தை அப்படியே நம்மளுக்குள்ள ஆழ்ந்து கொண்டு போய் இதை மிக சூட்சமமா மாத்தி, மிக சூட்சமமான ஒரு உணர்வா இதை மாத்தி அப்படியே நம்மளுக்கு உள்ள இருந்து 360 டிகிரியில ஒரு அலை ஒன்று உற்பத்தி ஆகி நம்ம உட்காந்துருக்கக்கூடிய சேர், நம்ம உட்காந்துருக்கக்கூடிய ரூம், இங்க அந்த ரூம்ல இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள், நபர்கள், தலைக்கு மேல இருக்கக்கூடிய ஃபேன், செவரு, இப்படியே இது பரவி நம்ம வீடு முழுக்க, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா அப்படியே கிச்சன், எல்லா விதமான இடங்கள்லையும், நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, நம்மளுக்கு மேல் வீட்லயோ கீழ் வீட்லயோ இருக்கிறவங்க, நம்மளுடைய தெருக்கள்ல இருக்கக்கூடியவங்க, இந்த தெருக்கள்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான மரங்கள், செடி கொடிகள், சின்ன சின்ன எறும்பு, நாய்கள், பூனைகள், எல்லா உயிருள்ள உயிரற்ற எல்லா விதமான பொருட்கள்லையும் இந்த நிலை, இந்த உணர்வு நிலை அப்படியே பரவி இது எல்லாருடைய இருதயத்தையும் தொட்டு அப்படியே இது நம்மளுடைய ஏரியா முழுக்க இது பரவி நம்மளுடைய மாவட்டம் முழுக்க அப்படியே இது பரவட்டும். நம்மளுடைய மாநிலம் முழுக்க இந்த எண்ணமானது, இந்த உணர்வானது எல்லா உயிர்களுக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும் அது பரவட்டும். அப்படியே நம்மளுடைய நாடு முழுவதும், நம்முடைய அண்டை நாடுகள், பாகிஸ்தான்,
ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பூட்டான், சைனா, அப்படியே இந்த ஏசிய ஆசிய கண்டம் முழுக்க அப்படியே இது பக்கத்துல இருக்கக்கூடிய யூரோப், ஆப்பிரிக், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா மற்ற எல்லா பகுதிகளிலையும் எல்லா கடல் பகுதிகளிலையும் அங்க இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்கள், எல்லா ஜீவராசிகள், இதுல நிறைய மலைகள், நிறைய காடுகள், நிறைய சமவெளிகள், நிறைய பாலைவனங்கள், இது எல்லாமே இருக்கலாம். இது எல்லாத்துக்குள்ளேயும் இந்த தன்மையானது ஆழ்ந்து மூழ்கி போகட்டும். அப்படியே இப்ப மணி 9 ஆயிடுச்சு. நம்ம அப்படியே ஹார்ட்ஃபுல்னஸ் யுனிவர்சல் ப்ரேயர், உலகளாவிய பிரார்த்தனையில அப்படியே இதை நஞ்சுக்கலாம். நான் அதை அப்படியே வாசிக்கேன். அனைத்து சகோதர சகோதரிகளும் அன்பு மற்றும் பக்தியால் நிரப்பப்படுகிறார்கள். அவர்களுக்குள் உண்மையான நம்பிக்கை மென்மேலும் வலுவடைந்து வருகிறது. இத 9:15 வரை நம்ம தியானம் பண்ணலாம்.